டாக்டர் பி.ஆர். அம்பேத்கரின் வாழ்க்கை தன்னம்பிக்கை, துணிவு மற்றும் பொறுமையின் மிகச்சிறந்த உதாரணமாக திகழ்கிறது. 1991ஆம் ஆண்டில் தாழ்த்தப்பட்ட சாதியில் பிறந்த அவர், இந்திய சமூகத்தில் ஜாதி அமைப்பு ஆழமாக வேரூன்றியிருந்த காலத்தில் சமூகத்தின் விதிமுறைகளை ஏற்க மறுத்து அவற்றை கடந்து உயர்ந்தவர். அவர் லட்சக்கணக்கான மக்களுக்கு நம்பிக்கையும் மகிழ்ச்சியும் அளிக்கும் சின்னமாக மாறினார். சிறுவயதிலேயே அம்பேத்கர் தடுக்க முடியாத பாகுபாடுகளுக்கு உள்ளானார். பள்ளியில் கூட பிற மாணவர்களுடன் அமர அனுமதிக்கப்படவில்லை. ஆனாலும் அவர் கல்வியை பெற உறுதியாக இருந்தார். அவரது கடின உழைப்பும் புத்திசாலித்தனமும் அவருக்கு உதவித் தொகைகளை பெற்றுத் தந்தது. இதன் மூலம் அவர் வெளிநாட்டில் மேற்படிப்பு செய்து கொலம்பியா பல்கலைக்கழகம் மற்றும் லண்டன் எகனாமிக்ஸ் பள்ளியில் டாக்டரேட்டை கடைபிடித்தார். இத்தகைய சாதனைகள் அவரது வாழ்க்கையில் ஏற்பட்ட தடைகளை சிரித்துக்கொண்டே எதிர்கொண்டதற்கான சாட்சி. அம்பேத்கரின் கல்வி அவருக்கு ஒடுக்குமுறைக்கு எதிராக போராடவும் சமூகத்தில் சமநிலையை நிலைநாட்டவும் சக்தியை கொடுத்தது. அவர் கல்வி பெறுங்கள், போராடுங்கள், ஒழுங்கமைப்புங்கள் என்ற 3 நெறிகளை அடிப்படையாகக் கொண்டு ஒடுக்கப்பட்ட மக்களை உயர்த்தினார் என்று கூறலாம். அவர் இந்தியாவின் முதல் சட்ட மந்திரியாகவும் அரசியல் அமைப்பின் தந்தையாகவும் உயர்ந்தார். இந்திய அரசியல் அமைப்பில் சமநிலை, சுதந்திரம் மற்றும் நீதி ஆகிய மூலக் கொள்கைகளை உறுதிப்படுத்தினார். குறிப்பாக ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமைகளுக்காக அவர் எதிர்ப்புகளையும் விமர்சனங்களையும் எதற்கும் கண்டு கொள்ளாமல் சமநிலை மற்றும் நீதியுடன் கூடிய சமூகத்திற்கான தன்னுடைய நோக்கத்தை பின்பற்றினார். 1956ஆம் ஆண்டு அவர் பௌத்த மதத்தை தழுவியது சாதிய அடக்குமுறையை மறுக்கும் துணிச்சலான நடவடிக்கையாக இருந்தது. அவரது வாழ்க்கை தலைமுறைக்கும் ஒரு நம்பிக்கையின் மின்மினியாக இருந்து வருகிறது. ஒருவரின் உறுதியான முயற்சிகள் எதிர்காலத்தை எப்படி மாற்ற முடியும் என்பதை நிரூபிக்கிறது.